பக்தி கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது ஒரு பரிகாரம். ரொம்ப முக்கியமான பரிகாரமும் கூட. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல திருமணம் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாகவும் கேள்விக்குறியாகவும் இருக்கு. நிறைய ஜாதகம் இருக்கு. எப்படி அப்படின்னா இந்த ராகு கேது தோஷம், கலத்திர தோஷம், கால சர்பதோஷம். இப்போ கலத்திர தோஷம்ங்கிறதுல இதுல ராகு கேதுக்களால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், கால சர்பதோஷம், சர்பதோஷம் இந்த மாதிரியான தோஷத்துல இருந்து விடுபடக்கூடிய ஒரு பரிகாரம் தான். இப்போ எவ்வளவோ விஷயங்கள் நீங்க கோயிலுக்கு போய் பரிகாரம் செஞ்சிருப்பீங்க. ராகு கேது பரிகாரம், சர்பதோஷத்துக்காக சர்ப சாந்தி பண்ணியிருப்பீங்க. கோயில்களுக்கு செல்றது, நிறைய பரிகாரங்கள், இதுக்காக நிறைய செலவு, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்போம். இப்போ நான் சொல்லவிருக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான பரிகாரம். இதுல எந்த ஒரு செலவும் கிடையாது. உங்களுக்கு இதுக்கு யாரோட துணையும் அவசியம் கிடையாது. ரொம்ப எளிமையாவே செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப குறைஞ்சபட்ச கால அளவுலயே நீங்க முடிச்சிடலாம். சரி, இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தனிமையான பகுதியில இருந்துக்காங்க. இதுல தேவையானது உங்களோட ஆத்மார்த்தமான நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கை இல்லாம இதை செய்யும் போது அது சரியான ஒரு பலன்களை கொடுக்காது. ஒரு நல்ல தனிமையான இடத்துல இருங்க. இப்போ ஒரு வெயில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதாவது உங்களோட நிழல் தரையில விழுகணும். அந்த நிழலை வச்சுதான் இந்த பரிகாரம் பண்ண போறோம். அப்போ உங்களோட நிழல் விழுகிற மாதிரியான ஒரு இடத்துல, தனிமையான இடத்துல, நீங்க மட்டும் இருக்கக்கூடிய இடத்துல இருங்க. ஒரு ஒருமித்த மனதோட, வேற எந்த சிந்தனைகளும் இல்லாம இருக்கணும். உங்க நிழல் விழுகும். அந்த நிழலை நீங்க பார்க்கிற மாதிரியான அந்த பொசிஷன்ல நின்னுக்காங்க. இப்போ என்ன நம்ம மனசுல நினைக்கிறோம் அப்படின்னா, முதல்ல நீங்க அன்றைக்கு குளிச்சு சுத்தமா ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, மனசுல எந்த ஒரு கோபம், எந்த ஒரு உணர்வுகளும் நம்ம வச்சுக்காம ஒரே சிந்தனையில இறை வழிபாடோட நீங்க அந்த நாளை தொடங்கணும். கோயிலுக்கு முடிந்தா போயிட்டு வந்தா நல்லது. அது குலதெய்வ கோயிலா இருந்தா ரொம்ப விசேஷம். இப்போ ஒரு தனிமையான இடத்துல, நிழல் விழுகிற இடத்துல நம்ம இருந்துட்டு நிழலை பார்க்கணும். நிழலை பார்க்கும்போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் மனசுல இருக்கணும்னா, முதல்ல உங்களோட குலதெய்வத்தை வணங்கிக்கங்க. அடுத்து இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம். அடுத்து சிவபெருமானை நல்லா வேண்டிக்கங்க. என்ன வேண்டணும் அப்படின்னா, நான் என்னோட முன்னோர்கள், அதாவது முன்னோர்கள்ங்கிறது தாத்தா பாட்டி, ரெண்டு பக்கமே, உங்களோட தாய் வகையிலையும் சரி, தந்தை வகையிலையும் சரி, முன்னோர்கள், இறந்தவங்க, தாத்தா பாட்டி இறந்திருந்தாங்கன்னா அவங்கள நினைச்சுக்காங்க. உங்களோட வம்சத்துல இறந்தவங்க யார் யார் இருந்தாலும் சரி, அவங்க சாதாரணமா இறந்திருக்கலாம், அல்லது துர்மரணம் அடைஞ்சிருக்கலாம். சோ எல்லாரையுமே உங்களுக்கு தெரிஞ்ச வகையில, ஞாபகம் இருக்க வகையில நீங்க நினைச்சுக்கோங்க. நினைச்சிட்டு அந்த நிழலை பார்த்து நீங்க நான் முற்பிறவியில என்ன பாவங்கள் செஞ்சிருந்தாலும், கர்மாக்கள் செஞ்சிருந்தாலும், என்னோட தாய் தந்தை முன்னோர்கள் வகையில என்ன விதமான கர்மாக்கள் இருந்தாலும், நான் அந்த கர்மாக்கள்ல இருந்து, பாவங்கள்ல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி அந்த நிழலை பார்த்து நம்ம ரெண்டு கையும் எடுத்து வணங்கணும். வணங்கிட்டு நீங்க அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்போ இடமிருந்து வலம், அதாவது நீங்க உங்களோட இடப்பக்கத்துல இருந்து வலப்பக்கம் போகிற மாதிரி நீங்க சுற்றணும். ஒரு 9 சுற்றுகள் நீங்க சுற்றணும். அந்த நிழலை பார்த்துக்கிட்டே நீங்க 9 சுற்றுகள் இடமிருந்து வலமாக சுற்றணும். இப்போ 9 சுற்றுகள் நீங்க சுற்றும் போதும் இதே மனசுல வேண்டுதலோட இருக்கணும். வேண்டுதலோட நீங்க ஒரே சிந்தனையோட, உங்களோட வீட்டுல இறந்த பெரியோர்கள், முன்னோர்கள், ஆன்மாக்கள் சாந்தி அடையணும், அவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி இடமிருந்து வலமாக 9 சுற்றுகள் சுற்றுற பிறகு நீங்க அந்த நிழலை கையெடுத்து வணங்கிட்டு நீங்க அந்த இடத்துல இருந்து நகர்ந்துடலாம். இதுக்கப்புறம் நீங்க மாலை வேளையில ஒரு கோயிலுக்கு போயிட்டு 9 தீபங்கள், நல்லெண்ணெய் தீபங்களை ஏத்தி வச்சு சிவபெருமானுக்கிட்ட நீங்க நான் வேண்டின இந்த வேண்டுதல் நிறைவடையணும்னு சொல்லி ஒரு அவர்கிட்ட ஒரு வேண்டுதலை நீங்க வச்சுட்டு வந்துடலாம்.
இது வந்து குறிப்பிட்ட காலம் அப்படின்லாம் கிடையாது. தொடர்ந்து நீங்க செய்யலாம். இப்ப நீங்க உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிற வரைக்குமே செய்யலாம். ரொம்ப சீக்கிரமே பலன் கொடுக்கக்கூடிய எளிமையான நிழல் தந்திரா பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த நிழல் தந்திரால வந்து நிறைய விஷயங்கள நம்ம சாதிக்கலாம். இந்த நிழல வச்சு நம்ம செய்யற பரிகாரங்கள்ல நிறைய விஷயங்கள் வெற்றி அடைய செய்யலாம் நம்ம வாழ்க்கையில. ஒவ்வொரு குறிப்பிட்ட விஷயத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமா இந்த தந்திராக்கள பயன்படுத்தி ஜெயிக்கலாம். வரக்கூடிய காலங்கள்ல இந்த சூட்சமமா இத எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். முடிந்த அளவுக்கு வந்து இப்போ இந்த ராகு கேது தோஷம் இருக்கவங்க, கலத்திர தோஷம் இருக்கவங்க, கால சர்ப்ப தோஷம் இருக்கவங்க, இவங்க வந்து செஞ்சு பார்த்து நீங்க பலன் அடையலாம். நன்றி, வணக்கம்.